ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷு தாரிகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ஸ் பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ எக்ஸாம் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம அதிகமாகவே கொடுக்கணும். ஏன்னா முன்ன மாதிரி கிடையாது, இப்போ காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க அந்த காம்படிஷனில் ஃபேஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக உடலளவிலையும் மனதளவிலையும் அவங்க புத்துணர்ச்சியாக இருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம என்னென்ன எஃபர்ட் போடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஹெல்த் வைஸ் நம்ம ஃபுட்லேயும் கொஞ்சம் ஹெல்த் கொடுக்கணும். அதுக்காக இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹோம்மேட் பாதாம் பால் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் நிறைய நான் பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு நிறைய பாதாம், ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி, கொஞ்சமாக கல்கண்டு. இப்போ இது ரெண்டையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். கடாயில் ஒரு கடாயை வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு கப் பாதாம் அப்படியே கொட்டிக்கிட்டேன். அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு முந்திரி. ரெண்டையும் ஒட்டா கொட்டி ரோஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இல்லைன்னா ஃபஸ்ட்டு பாதாம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம முந்திரியை போட்டுக்கலாம். நிறைய பேர் தோலை பீல் பண்ணிட்டு போடுவாங்க. நான் இன்றைக்கி அப்படியே போட்டு தான் செய்ய போகிறேன். அதுக்காக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்ல பாதாம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் வந்த உடனே இதை இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததான் நான் எடுத்து வச்சிருந்த 1/4 கப் முந்திரியை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் ஒட்டா கூட ரோஸ்ட் பண்ணலாம். ஆனால் இது சீக்கிரம் வறுபட்டுரும். அது கொஞ்சம் வறுபட லேட் ஆகும். அதனால நான் தனித்தனியாக போட்டுக்கிட்டேன். நீங்கள் ஒட்டா போட்டுக்கிறதுனா கூட போட்டுக்கலாம். பாருங்கள், போட்டவுடனே சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. ஆனால் பாதாம் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நான் ரெண்டையும் தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்ல ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இதை இன்னொரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம ப்ரோட்டீன் இப்போ ஒரு ஜாரில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச பாதாம் அண்ட் முந்திரி போட்டு அது கூட ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கணும். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கல்கண்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை பல்ஸ் மோடில் வச்சு அரைக்கணும். நம்மளோட பாதாம் பவுடர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு இதில் கொட்டி கொஞ்ச நேரம் அலற விட்டுட்டு கடைசியாக கண்டெய்னரில் போடும்போது ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் கலந்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அரைச்சிட்டு வந்த பாதாம் பவுடரோட கொஞ்சமாக பால் பவுடர் சேர்த்து எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம்.